எந்த ஹீரோக்கு விவாகரத்து ஆனாலும் அதுக்கு நான் தான் காரணமா? இரண்டாவது கல்யாணத்துக்கு ஐடியாவே இல்ல. நடிகை மீனா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? கண்ணழகி அப்படின்னு தென்னிந்திய ரசிகர்களால கொண்டாடப்பட்ட ஒரு நடிகை தான் மீனா. வித்யாசாகர் அப்படின்றவங்கள ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மீனா. அவங்களுக்கு நைனிகா அப்படின்ற ஒரு மகளும் பிறந்தாங்க. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி மீனாவோட கணவர் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு. அதுல இருந்து மீண்டு வரதுக்கே மீனா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு சிங்கிள் மதரா தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தாலும் மீனாவோட வாழ்க்கையில ஒரு விஷயம் மட்டும் துரத்திக்கிட்டே வருது. அதுதான் அவங்களோட இரண்டாவது கல்யாணம். மீனா இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, மீனா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, இவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு மீனாவை பத்தின செய்தி அப்பப்போ வந்துடும். என்னதான் அந்த செய்தி பத்தி மீனா பெருசா கண்டுக்கல அப்படின்னாலும் அது போக போக பெருசாகிக்கிட்டே வந்துச்சு. அதனால தன்னோட இரண்டாவது கல்யாணம் பத்தி முதல் முறையா மனம் திறந்து பேசியிருக்காங்க மீனா. ஒரு சாதாரண குழந்தை நட்சத்திரமா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வராங்க மீனா. அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய ஹீரோயினா மாறுறாங்க. ரஜினி, கமல், சரத்குமார், சத்யராஜ், அஜித் அப்படின்னு எல்லா காலகட்டத்திலையும் முன்னணி ஹீரோவா இருந்தவங்க கூட ஜோடி போட்டு நடிச்சாங்க மீனா. அதன் மூலமா ஒரு முன்னணி ஹீரோயின் அந்தஸ்தும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. தமிழ்ல மட்டும் இல்ல, தெலுங்குலையும் கொடிகட்டி பறந்தாங்க. அதன் மூலமா தான் அவங்களுக்கு கண்ணழகி அப்படின்ற பட்டமும் கிடைச்சிச்சு. நியூஸ் பேப்பர்ல எல்லாம் ஒரு காலகட்டத்துல மீனாவை கண்ணழகி அப்படின்னு தான் குறிப்பிட்டு பேசுவாங்க. சினிமால சும்மா பீக்ல இருந்த மீனா மேல யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, அவங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. 2009 வித்யாசாகர் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு நைனிகா அப்படின்ற ஒரு மகளும் பிறந்தாங்க. அவங்க விஜயோட தெரி படத்துல நடிச்சது நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா தொடர்ந்து எல்லா படத்துலயும் நடிப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனா ஒரு படத்துல கூட நடிக்கல. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த மீனாவோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இடி ஒண்ணு இறங்கிச்சு. அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி வித்யாசாகர் உடம்பு சரியில்லாம இறந்து போனாரு. அவரோட உயிரிழப்பை மீனாவால தாங்கிக்கவே முடியாது. கணவரோட இழப்புல இருந்து மீள முடியாம ரொம்ப திணறி போயிட்டாங்க மீனா. கலா மாஸ்டர், சங்கீதா, இந்த மாதிரி மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள அதுல இருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மீனாவோட இரண்டாவது கல்யாணம் பத்தி தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்த பரப்பி விட்டுருவாங்க. முக்கியமா ரஜினிகாந்தோட மூத்த மகள் ஐஸ்வர்யாவை தனுஷ் பிரிஞ்சு போனதுக்கு முக்கிய காரணமே மீனா தான். அடுத்தது மீனாக்கும் தனுஷ்க்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு கொளுத்தி போட்டாங்க. திருமண கிசு கிசு மட்டும் கிடையாதுங்க, அவங்க அரசியலுக்கு வரப்போறாங்க அப்படின்ற தகவலும் பரவிட்டு இருந்துச்சு. முக்கியமா அவங்க பாஜக கட்சியில சேர்ந்ததாகவும் அந்த கட்சிக்காக வாக்கு சேகரிக்க போறாங்கன்ற அளவுக்கு மிகப்பெரிய வதந்திகளை மீனாவை பத்தி பரப்பி விட்டாங்க. இது எல்லாத்தையும் இத்தனை நாள் ரொம்ப அமைதியா கேட்டுட்டு இருந்த மீனா முதல் முறையா மனம் திறந்து பேசியிருக்காங்க. ரீசெண்டா கொடுத்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட இரண்டாவது கல்யாணத்து மேல சிலருக்கு எதுக்கு தான் இவ்வளவு ஆர்வம் அப்படின்னே தெரியல. என்னை விட அவங்க அதிக ஆர்வமா இருக்காங்க. எப்பவுமே என்னோட கல்யாணத்தை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. நான் என் பொண்ணோட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஐடியா சுத்தமா எனக்கு கிடையாது. இரண்டாவது கல்யாணம் அப்படின்றது என்னோட வாழ்க்கையில என்னைக்குமே கிடையாது. எந்த ஒரு ஹீரோக்கு விவாகரத்து ஆனாலும் மீனா தான் அதுக்கு காரணம். அடுத்தது மீனா கூட தான் கல்யாணம் அப்படின்னு கிளப்பி விட்டுறாங்க. இதுவரை வெளியான வதந்தியில எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னும், நான் நடிப்புக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்க போறேன் அப்படின்னு மீனா சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ மீனாவே கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க, அவங்களோட வாழ்க்கையில இரண்டாவது கல்யாணத்துக்கு வாய்ப்பே இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.